தென்னிந்தியாவின் பரபரப்பான நட்சத்திரங்களில் தனுஷ் ஒருவராக இருக்கிறார். மேலும் அவருக்கு நிரம்பிய வரிசை உள்ளது. நடிகராகவும் இயக்குநராகவும் பிஸியாக இருப்பதால் தனது தேதிகளை கச்சிதமாக பிரித்துக் கொண்ட தனுஷ் அவர்கள் தற்போது தனது 4வது இயக்குநரான இட்லி கடை படத்தின் படப்பிடிப்பை தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் செய்து வருகிறார். இப்போது இட்லி கடை ஷூட்டிங் ஸ்பாட்டில் சமீபத்திய படத்தில் நித்யா மேனனுடன் தனுஷ் காணப்பட்டார். மேலும் இது திருச்சிற்றம்பலம் ஜோடி மீண்டும் இணைவதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. தனுஷ் மற்றும் நித்யா மேனன் காருக்குள் ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதை காண முடிந்தது. மேலும் இருவரின் மகிழ்ச்சியான முகங்கள் மீண்டும் இணைந்ததில் அவர்களின் மகிழ்ச்சியை பிரதிபலித்தது. இதனையடுத்து படப்பிடிப்பு தளத்தில் தனுஷுக்கு சின்ன விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனால் 2 நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பார்க்க பதறியடித்து ஓடி வந்த ரஜினி சார் மற்றும் ஐஸ்வர்யா நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் தனுஷ். ஆனால் கடந்த சில வருடங்களாக பிரிந்திருக்கின்றனர். அதே சமயம் சமீபத்தில் கூட அவர்களது விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்தது. தனுஷும் தனது தரப்பு விஷயங்களை சொல்லிவிட்டு தாங்கள் இருவரும் மீண்டும் இணைவது உறுதி என்று ரஜினியிடம் வாக்கு கொடுத்திருப்பதாகவும் அன்றைய தினம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் மகிழ்ச்சியோடு தீபாவளி கொண்டாடியதாகவும் போலீஸ் வட்டாரம் தெரிவிக்கிறது. இதனால் ரஜினிகாந்தும் செம்ம ஹாப்பியாம். மேலும் இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்களும் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தற்போது கூலி படத்தில் மிகவும் பிஸியாக நடித்து வருகிறார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தினை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார். இந்த படத்திற்கும் அனிருத் இசையமைக்கிறார். வரும் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தனது 74வது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.